ஹலோ லேர்னர்ஸ், வெல்கம் டு லேர்ன் ஹிந்தி த்ரூ தமிழ். இன்னைக்கு நம்ம வீடியோவில் ஹாஸ்பிட்டலில் ஒரு டாக்டருக்கும் பேஷண்ட்டுக்கும் நடுவில் நடக்கக்கூடிய ஒரு ஹிந்தி கான்வர்சேஷன் தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பாருங்கள். ஃபஸ்ட்டு பாருங்கள், பேஷண்ட் சொல்கிறாங்க குட் மார்னிங் டாக்டர் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ குட் மார்னிங்னு ஹிந்தியில் சொல்கிறதுக்கு வந்து சுப்ரபாத் அப்படின்றத சொல்லுவாங்க. சுப்ரபாத் டாக்டர். ஸோ டாக்டர் கேட்குறாங்க குட் மார்னிங், உங்களுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ சுப்ரபாத் ஆப்கோ கியா ஹுவா, உங்களுக்கு என்ன ஆச்சு அப்படின்னா ஆப்கோ கியா ஹுவா. கியா ஹுவா அப்படின்னா என்ன ஆச்சு, உங்களுக்கு அப்படின்னா ஆப்கோ. ஆப்கோ கியா ஹுவா. அடுத்தது பாருங்கள், பேஷண்ட் ரிப்ளை பண்ணுறாங்க 2 நாளாக எனக்கு வந்து ஃபீவராக இருக்குது, அதாவது 2 நாளாக நான் ஃபீவரால் கஷ்டப்பட்டுட்ருக்கேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு मैं पिछले 2 दिन से புகார் से पीड़ित हूँ. கடந்த 2 நாட்களாக, அதாவது லாஸ்ட் 2 நாளா. ஸோ அதனால் பீச்லே 2 दिन. பீச்லே அப்படின்னா பாஸ்ட், ஆல்ரெடி முடிஞ்ச ஒன்று. ஸோ மே அப்படின்னா நான், பீச்லே 2 दिन से அப்படின்னா 2 நாட்களாக, இப்போ வரைக்கும் கண்டினியூ ஆகிக்கிட்டு இருக்கு. ஸோ 2 दिन से அப்படின்றது வரும். புகார் சே பீடித் ஹூன் அப்படின்னா காய்ச்சலால் கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன் அப்படின்றது அர்த்தம். பீடித் ஹூன்னா கஷ்டப்படுறது, அதாவது நோய்வாய்ப்பட்டு கஷ்டப்படுறது. புகார் அப்படின்றது வந்து ஃபீவரை வந்து குறிக்குது. ஸோ மே பீச்லே 2 दिन से புகார் சே பீடித் ஹூன். டாக்டர் கேட்குறாங்க ஃபீவர் மட்டும்தானா இல்லை ஃபீவர் கூட வேறு ஏதாவது பிரச்சனை இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கியா ஆப்கோ புகார் கே சாத் கோயி அவுர் சமஸ்யா ஹே. ஸோ கியா ஆப்கோ அப்படின்னா உங்களுக்கு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கொஷின் ரைஸ் பண்ணுறாங்க இல்லையா, அதனால தான் அந்த கியா அப்படின்றது வருது. ஸோ அந்த கியா வந்து நீங்கள் ஃபர்ஸ்ட்லேயும் சேர்க்கலாம் இல்லை லாஸ்ட்லேயும் சேர்த்து பேசலாம். ஆப்கோ புகார் கே சாத் அப்படின்னா ஃபீவர் கூட அப்படின்றது அர்த்தம். கே சாத் அப்படின்னா கூட. கோயி அவுர் சமஸ்யா ஹே, வேறு எதுவும் அப்படின்னா கோயி அவுர். சமஸ்யா அப்படின்னா வந்து பிரச்சனை. சமஸ்யா ஹே அப்படின்னா பிரச்சனை இருக்கா அப்படின்றது அர்த்தம். ஸோ அதுக்கு பேஷண்ட் சொல்கிறாங்க இன்னைக்கு காலையிலேருந்து தலைவலியும் வாந்தியும் இருக்கிற மாதிரி இருக்குது, ஸோ அந்த பிரச்சனையும் இருக்குது அப்படின்னு சொல்கிறதுக்கு முஜே ஆஜ் சுபக்ஸே. ஆஜ் சுபக்ஸே அப்படின்னா இன்று காலையிலிருந்து. சுபக்ஸே அப்படின்னா காலையில் இருந்து. ஆஜ் அப்படின்னா இன்று. சிர் தர்த் அப்படின்னா தலைவலி. அவுர் அப்படின்னா மற்றும். உல்டி, உல்டி அப்படின்றது வாமிட்டை குறிக்குது. ஸோ சிர் தர்த் அவுர் உல்டி பி. உல்டி பி. பி அப்படின்னா வந்து கூட அப்படின்றது. ஸோ தலைவலி மற்றும் வாந்தியும், அந்த சொல்கிறோம்ல அதுக்கு தான் சிர் தர்த் அவுர் உல்டி பி மஹசூஸ் ஹோ ரஹி ஹே, இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ முஜே ஆஜ் சுபக் சே சிர் தர்த் அவுர் உல்டி பி மஹசூஸ் ஹோ ரஹி ஹே. ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள், டாக்டர் சொல்கிறாங்க சரி நான் உங்களோட பல்ஸையும் ஃபீவர் எவ்வளோ இருக்குது அப்படின்றதையும் செக் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு டீக் ஹே. சரி அப்படின்னா டீக் ஹே. मुझे आपकी நாடி और புகார் சார்ஜ் கர்னா ஹே. ஸோ செக் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு வந்து சார்ஜ் கரோ, வேர்பு வந்து செக் பண்ணுறதுக்கு வந்து சார்ஜ். சார்ஜ் கர்னா அப்படின்னா செக் பண்ணணும். ஸோ சார்ஜ் கர்னா ஹே அப்படின்னா செக் பண்ணணும். நாடி அப்படின்றது வந்து பல்ஸ், நாடி துடிப்பு. நாடி और புகார் அப்படின்னா வந்து ஃபீவர். ஃபீவர் சார்ஜ் கர்னா ஹே, செக் பண்ணணும். நெக்ஸ்ட் பாருங்கள், ஸோ டாக்டர் செக் பண்ணுறாங்க. செக் பண்ணிவிட்டு இப்போ ஃபீவர் வந்து 101 இருக்குது அப்படின்னு சொல்கிறதுக்கு அபி புகார் 101 டிகிரி ஹே அப்படின்றத சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பாருங்கள், ஏதாவது பெரிய பிரச்சனையா டாக்டர் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஸோ நிறைய நோயெல்லாம் ஸ்ப்ரெட்டாக இருக்கிற டைமில் வந்து ஃபீவர் வந்ததுன்னா நம்ம பயப்படுவோம்ல. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது இதனால் வேறு ஏதாவது பெரிய இஷ்யூஸ் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறதுக்கு கியா கோயி கம்பீர் சமஸ்யா ஹே டாக்டர். ஸோ பெரிய பிரச்சனை அப்படின்னா கம்பீர் சமஸ்யா. ஸோ ஏதாவது அப்படின்னா கோயி. ஸோ கியா கோயி கம்பீர் சமஸ்யா ஹே டாக்டர் அப்படின்றத கேட்குறோம். ஸோ அதுக்கு டாக்டர் சொல்கிறாங்க இல்லை கவலைப்பட வேணாம், பெரிய பிரச்சனை எதுவும் இல்லை அப்படின்னு சொல்கிறதுக்கு ஹிந்தியில் எப்படி சொல்லலாம்னா சிந்தா மத் கரோ, கவலைப்படாத அப்படின்னு சொல்கிறதுக்கு சிந்தா மத் கரோ. பெரிய பிரச்சனை எதுவும் இல்லை அப்படின்னா கோயி கம்பீர் சமஸ்யா நஹி ஹே, இல்லைன்னு சொல்கிறோம், அதனால் நஹி ஹே. கோயி கம்பீர் சமஸ்யா நஹி ஹே. நெக்ஸ்ட்டு பாருங்கள், நான் உங்களுக்கு மருந்து தரேன், இன்னும் சில நாட்களில் நீங்கள் சரியாயிடுவீங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு மே ஆப்கோ தவா தே ரஹா ஹூன். மருந்து தருகிறேன், மருந்து அப்படின்னா தவா. ஸோ தருகிறேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு தே ரஹா ஹூன் அப்படின்றத சொல்கிறீங்க. இதுவே நீங்கள் ஒரு பெண்ணாக இருக்கிற பட்சத்தில் தே ரஹி ஹூன் அப்படின்றத சொல்லணும். மே ஆப்கோ தவா தே ரஹி ஹூன். குச்பி தினோம் மே அப்படின்னா, தினோன் மே அப்படின்னா நாட்களில் அப்படின்றது அர்த்தம். குச்பி அப்படின்னா இன்னும் சில நாட்களில். ஸோ குச்பி தினோன் மே தும் திக் ஹோ ஜாவோஹி. தும் அப்படின்னா நீங்கள், திக் ஜாவோஹி திக் ஹோ ஜாவோஹி அப்படின்னா சரியாகிடுவீங்க அப்படின்றது அர்த்தம். ஸோ ஆப்
सॉरी मैं आपको दवा दे रहा हूँ कुछ भी दिनों में तुम ठीक हो जाओगे. நெக்ஸ்ட் பாருங்க. ஆனால் வந்து சரியாகிடுவீங்க, இருந்தாலும் நீங்கள் வந்து ஒரு பிளட் டெஸ்ட் ரிப்போர்ட் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு. ஸோ மலேரியாவுக்கான பிளட் டெஸ்ட் ரிப்போர்ட் எடுத்துகிட்டு நாளைக்கு வந்து ரிப்போர்ட்டோட என்னை வந்து பாருங்கள் அப்படின்னு சொல்கிறதுக்கு. மலேரியா கேலியே अपने रक्त की जांच करके रिपोर्ट के साथ कल आइए. ரிப்போர்ட்டோட வந்து என்ன பாருங்க, வந்து மீட் பண்ணுங்க, வாங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு. ரிப்போர்ட் கே சாத் கல் ஆயியே, ரிப்போர்ட்டோட நாளைக்கு வாங்க. ஸோ மலேரியா கேலியே அப்படின்னா மலேரியாவுக்கான பிளட் டெஸ்ட், உங்களோட பிளட் டெஸ்ட். அப்னே அப்படின்னா உங்களுடைய, தன்னுடைய அப்படின்றது அர்த்தம். ரத்துக்கே சான்ஸ் கற்கே அப்படின்னா, அப்படின்னா ரத்தத்தை குறிக்குது. ரத்துக்கே சான்ஸ் கற்கே அப்படின்னா ரத்த பரிசோதனை, செக் பண்ணுறது, ரத்தத்தை செக் பண்ணிட்டு. மலேரியா கேலியே ரத்துக்கு சான்ஸ் கற்கே ரிப்போர்ட் கே சாத் கல் ஆயியே. நெக்ஸ்ட் பாருங்க. ஓகே டாக்டர், நான் வேற ஏதாவது செய்யணுமா அப்படின்னு சொல்லி கேட்கறதுக்கு. ஸோ ஓகே அப்படின்னா டேக் ஹே டாக்டர், நான் வேற ஏதாவது செய்யணுமா அப்படின்னு சொல்லி கேட்கறதுக்கு. முஜே और क्या करना चाहिए. முஜே அப்படின்னா வந்து நான், और அப்படின்னா மேலும் அப்படின்றது அர்த்தம். மேலும், வேறு அப்படின்ற மாதிரி, எக்ஸ்ட்ரா, அடிஷ்னலாக. ஸோ क्या करना चाहिए அப்படின்னா வேற என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி கேட்குறதா அர்த்தம். ஸோ குறைஞ்சது 2 நாளாவது ரெஸ்ட் எடுத்தாகணும் அப்படின்னு சொல்கிறதுக்கு. ஆப்கோ கம் சே கம் 2 दिन ஆராம் கர்னா ஹோகா. ஸோ ஆப்கோ அப்படின்னா நீங்கள் அப்படின்றது அர்த்தம். உங்களுக்கு 2 நாளாவது ரெஸ்ட் தேவைப்படுது அந்த மாதிரி சொல்லும் பொழுது ஆப்கோ அப்படின்றத அர்த்தம் சொல்லணும். கம் சே கம் அப்படின்னா குறைந்தது, அதாவது குறைந்தபட்சம். கம் சே கம். 2 दिन அப்படின்னா 2 நாட்கள். ஆராம் கர்னா ஹோகா அப்படின்னா ரெஸ்ட் எடுத்து ஆகணும் அப்படின்றது அர்த்தம். ஆராம் அப்படின்னா ரெஸ்ட், ஆராம் கர்னா ஹோகா அப்படின்னா ரெஸ்ட் எடுத்து ஆக வேண்டும். நெக்ஸ்ட் பாருங்க. அந்த மாதிரி இன்னொரு சஜஷன் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, டாக்டர் வந்து நீங்கள் வந்து லைட் ஃபுட்டை தான் சாப்பிட்ணும், அதாவது லேசான உணவு மட்டும்தான் சாப்பிட்ணும். நீங்கள் அதிகமாக ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ்லாம் எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஹிந்தியில் எப்படி சொல்லலாம்னா, ஆப்கோ ஹல்கா கானா ஹி கானா சாகியே. ஆப்கோ அப்படின்னா நீங்கள், ஸோ உங்களுக்கு. ஹல்கா கானா அப்படின்னா லேசான உணவு, லைட் ஃபுட்டு, அதாவது ஈஸியாக டைஜஸ்ட் ஆகிற மாதிரி ஃபுட்டெல்லாம் வந்து ஹல்கா கானா அப்படின்றத சொல்லுவாங்க. உணவுக்கும் கானா அப்படின்றது தான் சொல்லுவாங்க, சாப்பிட்றதுக்கும் கானா அப்படின்றது தான் சொல்லுவாங்க. ஸோ லைட் ஃபுட் மட்டும்தான் அப்படின்னா ஹல்கா கானா ஹி, தான்னு சொல்கிறோம்ல, அதனால் ஹி சொல்கிறோம். இல்லைன்னா சிர்ஃப் ஹல்கா கானா அப்படின்றதும் சொல்லலாம். சிர்ஃப் அப்படின்னா மட்டும் அப்படின்ற மாதிரி அர்த்தம். ஸோ ஆப்கோ சிர்ஃப் ஹல்கா கானா அப்படின்றதும் சொல்லலாம், இல்லை ஆப்கோ ஹல்கா கானா ஹி அப்படின்றதும் சொல்லலாம். கானா சாகியே அப்படின்னா சாப்பிட வேண்டும் அப்படின்றது அர்த்தம். ஆப்கோ சப்ஜியான் और பல் அதிக் லேனே சாகியே. அந்த மாதிரி சப்ஜியான் அப்படின்னா காய்கறிகள் அப்படின்றது அர்த்தம். சப்ஜி அப்படின்னா ஒரு காய்கறியை குறிக்குது, சப்ஜியான் அப்படின்னா ப்ளூரல் ஃபார்ம் காய்கறிகள். और ஃபல் அப்படின்னா பழங்கள். அதிக் லேனே சாகியே அப்படின்னா வந்து அதிகமாக எடுத்துக்க வேண்டும். அதிகம் அப்படின்னா வந்து ஹிந்தியில் வந்து அதிக், லேனே சாகியே அப்படின்னா எடுத்துக்கணும் அப்படின்ற மாதிரி அர்த்தம். நெக்ஸ்ட் பாருங்க. சரி டாக்டர், அப்புறம் மெடிசன் எழுதி தராரு டாக்டர். அதுக்கு வந்து பேஷண்ட் கேட்குறாங்க, அந்த மருந்தை நான் எப்படி எடுத்துக்கணும்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்கறதுக்கு. ठीक है डॉक्टर, कृपया मुझे बताओ कि मुझे ये दवा कैसा लेने चाहिए. ஸோ கிருப்பியா அப்படின்னா தயவு செஞ்சு, ரெக்வஸ்ட் பண்ணுற மாதிரி அர்த்தம். முஜே பத்தாவோ அப்படின்னா எனக்கு சொல்லுங்க. கி அப்படின்னா என்று. முஜே ஏ தவா கேசே லேனா சாகியே அப்படின்னா எப்படி, இந்த மருந்தை எப்படி எடுத்துக்கணும். ஏ தவா அப்படின்னா இந்த மருந்து, தவா அப்படின்னா மருந்து, கேசே அப்படின்னா எப்படி, லேனே சாகியே அப்படின்னா எடுத்துக்கொள்ள வேண்டும் அப்படின்றது அர்த்தம். ஸோ ठीक है डॉक्टर, कृपया मुझे बताओ कि मुझे ये दवा कैसे लेने चाहिए. நெக்ஸ்ட் பாருங்க. இந்த மருந்தை வந்து காலையிலையும் நைட்லையும் எடுத்துக்கணும், சாப்பாட்டுக்கு பிறகு எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்றாரு டாக்டர். அதுக்கு எப்படி சொல்லலாம் அப்படின்னா, आपको ये दवा सुबह और रात को भोजन के बाद लेने चाहिए. ஸோ ஏ தவா அப்படின்னா இந்த மருந்து, சுபக் और रात को அப்படின்னா காலை மற்றும், और அப்படின்னா மற்றும், रात को அப்படின்னா இரவு, भोजन के बाद அப்படின்னா சாப்பாட்டிற்கு பிறகு அப்படின்றது அர்த்தம். लेने चाहिए அப்படின்னா எடுத்துக்க வேண்டும் அப்படின்றது அர்த்தம். ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள். தேங்க்ஸ் டாக்டர், பிளட் டெஸ்ட் ரிப்போர்ட்டோட நாளைக்கு வரேன் அப்படின்னு சொல்லி பேஷண்ட் சொல்கிறாங்க அப்படின்னா எப்படி சொல்லலாம் அப்படின்னா, தன்யவாத் டாக்டர், தேங்க்ஸ் அப்படின்னா தன்யவாத். மே கல் அப்னி ரட் பரீக்ஷன் ரிப்போர்ட் கே சாத் ஆவூங்கா. மே அப்படின்னா நான், கல் அப்படின்னா நாளை, அப்னி ரட் பரீக்ஷன். ஸோ ரத் பரீக்ஷன் அப்படின்னா ரத்த பரிசோதனை. ஸோ ரிப்போர்ட் கே சாத் அப்படின்னா ரிப்போர்ட்டுடன் வருவேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஆவூங்கா.
இதுவே அந்த ஒரு பேஷண்ட் வந்து பெண்ணாக இருந்தாங்க அப்படின்னா ஆவுங்கி அப்படின்றத சொல்லணும். ஸோ मैं कल अपनी रक्त परीक्षण रिपोर्ट के साथ आऊंगी அப்படின்றத சொல்லணும். ரெட் பரீக்ஷன் அப்படின்றது சொல்லலாம். அப்னி அப்படின்னா அவருடைய, யாரை பற்றி பேசுகிறோமோ அவங்களுடைய, தன்னுடைய அப்படின்ற மாதிரி அர்த்தத்தில் வரும். ஸோ இந்த கான்வர்சேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். உங்களுக்கு இந்த மாதிரியே வேறு எந்த மாதிரியான கான்வர்சேஷன் வேணும் அப்படின்றத நம்மளோட கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நான் அடுத்தடுத்த வீடியோக்குள்ளே போஸ்ட் பண்ண ட்ரை பண்ணுறேன். உங்களை மாதிரியே ஹிந்தி லேர்ன் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு நம்ம வீடியோஸை ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி, தன்யவாத்.